தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல ColorOS 7ல இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பம்சங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுவும் இந்த சிறப்பம்சங்கள் எப்போ அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதியில ஒரு சில பக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த டைம்ல கரெக்டாக அந்த பக் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ColorOS உண்மையிலேயே எப்படி இருக்கு, உள்ள என்னென்ன புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா Oppo F11 Pro. ஸோ இதுவும் வந்து இன்னும் ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, பட் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஃபிக்ஸில் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ColorOS 7ல நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமே என்னன்னா, இது Android 10 மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இப்போ லேட்டஸ்ட் Android மேல இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக இதில் டிஃபால்ட்டாகவே நமக்கு டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஜஸ்ட் சிஸ்டமில் மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லையும் அந்த டார்க் மோடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் யூஸ் பண்ண வச்சிடுது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆப்ஸ்ல அந்த டார்க் மோட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஐகான்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த ColorOSல வந்து ஐகான் ஆப்ஷன்ஸை விட இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். குறிப்பாக பார்க்க போனால் கலர்ஸ், அதில் எக்கச்சக்கமான கலர் இருக்கும். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான். பட் இதில் ஓரளவுக்கு வந்து எல்லாமே மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லும். டிசைனில் இருக்கட்டும், கலர் காம்பினேஷனில் இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த ஐகான்ஸை அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அதே மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு அந்த ஐகானுடைய சைஸ் எப்படி மாற்றணுமா, இல்லை ரவுண்டட் எட்ஜஸ் வேணுமா, இல்லை உள்ள இருக்கக்கூடிய அந்த லோகோ பெருசாக வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஐகான் பேக் வேணும்னா நீங்கள் அதையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வால்பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி லைவ் வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்டிக் டிசைனோட வந்த வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான காம்பினேஷன்ஸில் இருக்குது. இன்னும் நீங்கள் சைன் இன்லாம் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வால்பேப்பர் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே போய் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்ததாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடைய டியூரேஷன் லென்த். ஆமாங்க, டிஃபால்ட்டாக நம்ம சவுண்ட் எஃபெக்ட்லாம் வைக்கும் போது நம்மளுடைய எஸ்எம்எஸ்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷனுக்கு வைக்கும் போதெல்லாம் அந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சில அந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விதமான சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான சவுண்ட்ஸ்க்கு டியூரேஷனை கம்மி பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸை வச்சுக்கலாம். அதே சமயத்தில் அதிகமாக நம்மள டிஸ்டர்பும் அது பண்ணாது. இந்த அலாரம் வச்சு எழுறது அப்படின்றது ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருந்தாலும் பல பேருக்கு அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் கேட்ட ரிங்டோனையே கேட்டு கேட்டு போர் அடிக்கிற இந்த சமயத்தில் இவங்க அலாரமில் உங்களுக்கு வெதர் அடாப்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நெட்டெல்லாம் கனெக்ஷன் பண்ணி வெதர் இதுக்கு வந்து சிங்கில் இருந்ததுன்னா வெளியில் மழை வரும்போது அந்த மழைக்கு ஏற்றவாறு இதில் வந்து உங்களுக்கு மழை சவுண்டும் மற்ற சவுண்டும் வந்து கேட்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்ப்ரிங் சீசன், வின்டர் சீசனுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய அலாரம் உங்களை வந்து வேக்கப் பண்ணும். ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். Oppo Share அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Oppo Share எதுக்காகன்னா, முன்னெல்லாம் இது வெறும் Oppo மொபைல் டு Oppo மொபைல் நீங்கள் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் ஆன் பண்ணாலே வந்து போதும். இப்போ இருக்கக்கூடிய மொபைல்களில் குறிப்பாக சொல்ல போகிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Oppo, Vivo, Xiaomi இந்த மாதிரி மொபைல்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேட்டு லாங் மெத்தட் போவேனாங்க, ஷார்ட்கட்ஸே போதும். ஜஸ்ட் இந்த 3 ஃபிங்கர் இப்படி ஸ்வைப் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல ஏதாச்சும் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் 3 விரலை வச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வேணுமோ அப்படியே ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க. எடுக்க வேண்டிய இடம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எடிட்டருக்கு போய் அங்கே எடிட் பண்ணி அதை க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புறதை விட this is the best option. இந்த ColorOS 7ல ஜெஸ்டர் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்தது தான், பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கு, ரொம்பவே வந்து ரெஸ்பான்சிவாகவும் இருக்கு இந்த ஜெஸ்டர் மோட். இந்த ColorOS 7லையும் நமக்கு ஸ்மார்ட் சைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஷார்ட்கட்ஸை வந்து இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்ன நீங்கள் யூஸ் பண்ண விஷயங்கள் தான், பட் அதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த லுக் கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கேம் ஸ்பேஸும் இருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே இருந்த கலர் யூஐல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, கேம் ஸ்பேஸ் இருந்திருக்கும். அதே கேம் ஸ்பேஸ் இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல கொஞ்சமா அந்த அனிமேஷன்லாம் மாத்தி கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்ல போனா அதே விஷயம் தான், கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுல மெயினான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குயிக் அசிஸ்டன்ட்டும் அதுல இருக்கு. ஸோ நீங்க கேம் விளையாடும் போது உங்களுக்கு மற்ற விதமான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்கே நோட்டீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை CPU GPU யூசேஜாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத கால்ஸை பிளாக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து அங்கே மேலே கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மற்ற விதமான ஆப்ஷன்ஸ்க்கும் அங்கேயே வந்து இருக்கும். ஏற்கனவே இருந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக வச்சிருக்காங்க. சோலோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. சோலோப் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில் பல விதமான விஷயங்களை நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில், வீடியோஸில் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சோலூப்பில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வச்சு அதுவே ஒரு பயங்கரமான வீடியோவாக எடிட் பண்ணி காமிச்சிடும். இது போல் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் நமக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா கீழே ப்ராடக்ட் கால் ஹிஸ்ட்ரி, ப்ராடக்ட் கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், ஈவெண்ட்ஸ் அப்படின்றது போல எல்லாத்துக்குமே டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைவசியை நோக்கி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதில் இவ்வளோ விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாலும் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸை திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற ப்ளோட்வேர்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் மேபி அதெல்லாமே செலக்ட் பண்ணி ஒரே டைம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் க்ளீனாக வந்து ஒரு யூஐ இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ColorOS 7 ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீக்காக இருக்கு. இந்த ColorOS 7ல இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பம்சங்கள் என்னென்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு மொபைல் இந்த ColorOS 7 வர்றது போல வச்சிருக்கீங்களா, அப்டேட் வந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ல எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த யூஐ வச்சிருந்தாலும் அதில் இந்த ஃபீச்சர் இருக்கா, இருந்ததுன்னா நல்லா இருக்குமா, நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.